ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Chapter 5 Square and Square Rootsல exercise 5.4 அதில் first sum. Find the square root of each of the following numbers by division method. ஸோ கொடுத்துருக்கிற நம்பர்ஸ்க்கெல்லாம் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம் ஸ்கொயர் ரூட் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி. இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு பெரிய நம்பருக்கெல்லாம் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டுட்டே இருந்தோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் டிவிஷன் மெத்தட் வழியாக நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 2304 2304 இது வந்து ஸ்கொயர் ரூட் டிவிஷன். ஸோ ரெண்டு நம்பராக தான் எடுத்துக்கணும். அப்போ 23 நான் இங்கே என்ன நம்பர் போடுறேனோ அதே நம்பர் தான் எனக்கு கோஷன்ட்லேயும் நான் போடணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 2 எடுக்க போகிறேன்னா 2 2s are 4, அது ரொம்ப கம்மியான நம்பர். ஓகே, 3 3s are 9, அதுவும் கிட்ட இல்லை. 4 4s are 16, அதை விட்டால் 5 5s are 25 ஜாஸ்தி ஆகிடும். ஸோ நான் 4 4s are 16. எப்படி நம்ம நார்மலாக டிவிஷன் போடுவோமோ அதே மாதிரி தான் இந்த நியரஸ்ட் நம்பர் எடுக்கணும். அப்புறம் நம்ம இதை சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் எழுதணும். சப்ராக்ட் பண்ணால் 7. அதில் எந்த சேஞ்சும் இல்லை. ஆனால் இதில் மெயின் என்ன கண்டிஷன்னா ரெண்டு நம்பராக தான் எப்போவுமே எடுக்கணும். நம்ம நார்மல் டிவிஷனில் ஒவ்வொரு டிஜிட்டாக எடுப்போம். டிவைசர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட் அந்த டிஜிட்டோட கம்மியாக இருந்தால் தான் நம்ம செகண்ட் டிஜிட் எடுப்போம். இதில் அப்படி கிடையாது. ஸ்கொயர் ரூட் டிவிஷனில் ரெண்டு நம்பராக தான் அட் அ டைம் எடுத்து நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ கொண்டு வரதுமே ரெண்டு நம்பராக தான் கொண்டு வரணும். எல்லாமே டபுளாக செய்யணும். இப்போ இங்கே புது டிவைசர் வரும். ஒவ்வொரு தடவையும் புது டிவைசர். ஸோ இப்போ இந்த டிவைசரை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா இப்போ கோஷன்ட் லைன் இருக்குது 4, அதை அப்படியே டபுள் பண்ணணும். 4 2s are 8. ஸோ இப்போ நான் இங்கே ஒரு நம்பர் போடணும், அதே நம்பரை தான் நான் இங்கேயும் போடணும். எனக்கு மல்டிப்ளை ஆகணும். இப்போ நான் வந்து இப்போ இங்கே 5 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 85 5s are நான் எழுதணும். ஸோ இங்கே என்ன நம்பர் போடணும் அதே நம்பர் தான் இங்கேயும் நான் போடணும். நார்மலாக மல்டிப்ளை பண்ணி எழுதுறது தான். ஸோ இங்கே லாஸ்ட் டிஜிட் 4ல் இருக்குது. ஸோ 4ல் இருக்குது அப்படின்னா எய்தர் 82 2s are will work, ஏன்னா 2 2s are தான் 4ல் முடியும். அப்படி இல்லை அப்படின்னா 8s are 88 8s are, ஏன்னா 8 8s are 64, அதுவும் 4ல் முடியும். நான் 88 8s are 704. ஸோ ரிமைண்டர் 0. அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2304 என்னன்னு பார்த்தா 48. 48 8s are 2304 நமக்கு கிடைக்கும். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம ரெண்டு நம்பராக தான் எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டு ஒரு பேர், இது ரெண்டு ஒரு பேர். இப்போ 44. இப்போ இந்த மாதிரி 44 நான் எடுக்கும்போது நான் நியரஸ்ட் எதுன்னு பார்ப்பேன். 5 5s are 25, 6 6s are 36, 7 7s are 49, 49 ஜாஸ்தி. ஸோ 6 6s are 36. 44 minus 36 சப்ராக்ட் பண்ணோம்னா 8. ஸோ நெக்ஸ்ட் பேரை கீழே கொண்டு வந்துடுவேன். 89. இப்போ இங்கே புது டிவைசர் வரும். இங்கே என்ன இருக்குது 6 இருக்குது, அது டபுள் பண்ணணும். 6 + 6 12. ஸோ இங்கே ஒரு நான் டிஜிட் போடணும், அதே நம்பரால் தான் நான் இங்கே மல்டிப்ளை பண்ணணும். 9ல் முடியுது. 9ல் முடியுதுன்னா எய்தர் 3 இருக்கும் ஆர் 7 இருக்கும். 123 3s are ரொம்ப கம்மி. ஸோ 127 7s are 889. ரிமைண்டர் 0. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4489 உடைய வேல்யூ 67. 67 சார் 4489. நெக்ஸ்ட் 3481. 4 4s are 16, 5 5s are 6 6 ஆர்னா ஜாஸ்தியாக போயிடும். ஸோ 5 5s are 25. சப்ராக்ட் பண்ணால் ரிமைண்டர் 9. அடுத்த பேரை கீழே கொண்டு வந்துடுவோம். 81. 5 டபுள் பண்ணால் 10. ஸோ இங்கே என்ன டிஜிட் போடணும் அதே டிஜிட் தான் நான் அடுத்ததும் போடணும். 1ல் முடியுது. 1ல் முடிஞ்சிச்சுன்னா 1 ட்ரை பண்ணலாம். ஆனால் 101 1s are 101 தான் வரும். அடுத்து இல்லைன்னா 9ல் ட்ரை பண்ணலாம், ஏன்னா 1ல் முடியுது. ஸோ 109 9s are 981. ரிமைண்டர் 0. அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3481 59. இந்த லாஸ்ட் டிஜிட் வச்சு தான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்.
அது நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இல்லையா, ஒவ்வொரு டிஜிட்ஸ் வந்து எதில் எண்ட் ஆகுதுன்னா அதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்னவா இருக்குங்கிறது. ஸோ அதே கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் 529. நான் ரெண்டு ரெண்டா பிரிக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அது இந்த டைரக்ஷனில் தான் நம்ம பிரிப்போம். அப்போ 2 9 ஒரு பேர், 5 மட்டும் தனியாக இருக்கும். நான் 2 2s எடுத்துக்கிறேன், ரிமைண்டர் 1. நெக்ஸ்ட் பேர் கொண்டு வந்துடுறேன் 29. 2 டபுள் பண்ணா 4. இங்கே என்ன நம்பர் எழுதுறனோ அதே டிஜிட் தான் அங்கே எழுதணும். 9ல முடியுது. ஸோ எய்தர் 3 or 7. 43 3s are 129. Simple. So square root of 529 உடைய value 23. Next, fifth subdivision. 32 49. 32 நாலே 5 5s are in the nearest. 25 subtract பண்ணா 7. next பேரை கீழே கொண்டு வந்தா 49. 5 டபுள் பண்ணா 10. இங்க என்ன டிஜிட் எழுதுறோமோ அதே தான் மேலே எழுதணும். 9ல முடியுது. 9ல முடிஞ்சா either 3 or 7. 103 3s are வந்து 309, அது ரொம்ப கம்மி. 107 7s are 749. So reminder 0. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3249 உடைய வேல்யூ 57. சிக்ஸ்த் சப்டிவிஷன் 1369. 13 இருக்கு. ஸோ நம்ம 3 3s are 9 எடுத்துக்கலாம். ரிமைண்டர் 4. நெக்ஸ்ட் பேர் கொண்டு வந்துட்டா 69. 3 டபுள் பண்ணா 6. இங்கே என்ன நம்பர் எழுதுறோமோ அதே தான் எழுதணும். இங்கே முடிகிறது 9ல முடியுது. ஸோ எய்தர் 3 or 7. 63 3s are ரொம்ப கம்மி. 67 7s are 469. Reminder 0. So square root of 1369 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 37. இப்போ next set of sums discuss பண்ணலாம். 7th subdivision 5776. So 57 தனியாக எடுத்துக்கும் போது 7 7s are 49. subtract பண்ணா ரிமைண்டர் 8. ஸோ நெக்ஸ்ட் பேர் அப்படியே கொண்டு வந்துடலாம். 76. 7 டபுள் பண்ணா 14. இங்கே எழுதுகிற நம்பர் தான் இங்கே எழுதணும். 6ல முடியுது. ஸோ 6ல முடியுதுன்னா எய்தர் 4 or 6 தான். 144 4s are ரொம்ப கம்மி. 146 6s are 876. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5776 உடைய வேல்யூ 76. 7921 79 எடுத்துக்கலாம். 8 8s are 64. அதான் நியரஸ்டாக இருக்கு. ரிமைண்டர் என்ன பார்த்தா 7. ஸோ நெக்ஸ்ட் பேரை கீழே கொண்டு வந்தா 21. 8 டபுள் பண்ணா 16. இங்கே எழுதுகிற நம்பர் தான் இங்கேயும் எழுதணும். 1ல முடியுதுங்கிறனால எய்தர் 1ஆ இருக்கலாம் இல்லை 9ஆ இருக்கலாம். 161 1s are ரொம்ப கம்மி. 169 9s are 721. Reminder 0. So square root of 7921 89. Next 9th subdivision 576. 576. 5 மட்டும் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ 2 2s are 4. ரிமைண்டர் 1. நெக்ஸ்ட் பேர் கீழே வந்துடும். 76. 2 டபுள் பண்ணா 4. 6ல முடியுது. ஸோ இங்கே 4 இருக்கலாம் இல்லை 6 இருக்கலாம். 44 4s are 176. Reminder 0. So square root of 576 24. Next 1024. அப்போ ரெண்டு டிஜிட்டா பிரிச்சாச்சு. 3 3s are 9. ரிமைண்டர் 1. நெக்ஸ்ட் பேர் கீழே வந்துடும். 3 டபுள் பண்ணா 6. இங்கே எழுதுகிற டிஜிட் தான் மேலேயும் எழுதணும். 4ல முடியுது. ஸோ 62 2s are ட்ரை பண்ணலாம். ஆல் 68 8s are. 62 2s are 124. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1024 வந்து 32. நெக்ஸ்ட் 3136. 3136. 31
4 4s are 16, 5 5s are 25. ஓகே, அப்போ 5 எடுத்துக்கலாம். ஏன்னா 6 6 ஆர்னா ஜாஸ்தியாக போயிடும். ரிமைண்டர் 6, நெக்ஸ்ட் பேர் கீழே வந்துடும். 5 டபுள் பண்ணா 10, இங்கே எழுதுகிற டிஜிட் தான் மேலேயும் எழுதணும். 6ல் முடியுது, அதனால் எய்தர் 4 or 6 தான். 104 4s are ரொம்ப கம்மி. 106 6 ஆர் பார்த்தா 636 கரெக்டாக வந்துடும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3136 வந்து 56. லாஸ்ட் சப்டிவிஷன் 900. இது ரொம்ப சிம்பிள். 3 3s are 9. இப்போ இது சப்ட்ராக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 0 மட்டும்தான் இருக்கு. ஸோ நம்ம நார்மல் டிவிஷனில் போடுற மாதிரி தான். டிவிடெண்ட்ல கடைசியாக 0s இருந்துச்சுன்னா நம்ம அதை கோஷன்ட்டோட ஆட் பண்ணுவோம். இது ஸ்கொயர் ரூட் டிவிஷனுங்கிறனால 2 0க்கு 1 0 நம்ம ஆட் பண்ணுவோம். ஸ்கொயர் ரூட் டிவிஷனுங்கிறனால எல்லாமே பேராக பண்ணணும். ஸோ 2 0க்கு 1 0 ஆட் பண்ணிடணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900 is 30. இப்போ செகண்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். செகண்ட் சம், find the number of digits in the square root of each of the following numbers without any calculation. ஸோ கொடுத்துருக்கிற சப்டிவிஷனில் ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, கொடுத்துருக்கிற நம்பர்ஸுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் வரக்கூடிய ஆன்சரில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இது வந்து எத்தனை டிஜிட்? 2 டிஜிட் இருக்கு. அப்போ n ஈக்குவல் டு 2. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன் ஸ்கொயர் ரூட், number of digits in square root n by 2. அப்போ 2 by 2 which is 1. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா வரக்கூடிய ஆன்சர்ல நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் 1. கரெக்ட் தானே? 64 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 8. 8ங்கிறது ஒரு டிஜிட். இப்போ இது 1 2 3 3 டிஜிட் இருக்கு. அப்போ n வந்து 3. இது வந்து ஈவன், இங்க வந்து ஆட். ஸோ இதுக்கு வேற ஃபார்முலா, நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன் ஸ்கொயர் ரூட் n plus 1 by 2. ஏன்னா இங்க வந்து ஆட் இருக்கிறனால. அப்போ 3 plus 1 by 2, 3 plus 1 4, 4 by 2 2. 144க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 12. 12 வந்து ஒரு 2 டிஜிட். ஸோ கரெக்ட். இங்கே n ஈக்குவல் டு 4. இதுவும் ஈவன். இங்கே 4 டிஜிட்ஸ் இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன் ஸ்கொயர் ரூட், இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டு வரக்கூடிய ஆன்சர்ல நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் n by 2. அப்போ 4 by 2 which is 2. 4489க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா அந்த ஆன்சர்ல நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தேன்னா 2 டிஜிட்ஸ் இருக்கும். இங்கே அகெயின் n ஈக்குவல் டு 5. 1 2 3 4 5. இது ஆட். இப்போ நம்பர் ஆஃப் digits in square root n plus 1 by 2. n வந்து 5. so 5 plus 1 by 2. 5 plus 1 வந்து 6 by 2. அப்போ 3. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் வரக்கூடிய ஆன்சரில் 3 டிஜிட்ஸ் இருக்கும். இங்கே n ஈக்குவல் டு 6. 6 டிஜிட்ஸ் இருக்கு. ஈவன். ஸோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன் ஸ்கொயர் ரூட், ஸ்கொயர் ரூட் எடுத்தால் n by 2, 6 by 2 3. ஸ்கொயர் ரூட் எடுத்தால் வரக்கூடிய ஆன்சரில் 3 டிஜிட்ஸ் இருக்கும். தேர்ட் கொஷின், ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ். ஸோ கொடுத்துருக்கிற நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். இது சேம் ஆஸ் நம்ம ஃபர்ஸ்ட் சம் போட்டோம்ல அதே மாதிரி வித் டெசிமல் பாயிண்ட். ஓகே, இப்போ 2.56 இருக்கு. ஸோ இங்கே தான் இந்த ஸ்பிளிட் கம்மாவும் வரும். 1 1s are 1, ரிமைண்டர் 1. நெக்ஸ்ட் பேரா கீழே கொண்டு வரணும். 56. நம்ம டெசிமல் பாயிண்ட்டையும் தாண்டிட்டோம். ஸோ இங்கேயும் பாயிண்ட் வச்சுக்கணும். 1 டபுள் பண்ணா 2. இது பக்கத்தில் என்ன டிஜிட் போடுறோமோ அதே தான் மேலேயும் போடணும். 6ல் முடியுதுங்கிறனால எய்தர் 4 or 6 போடலாம். 24 4s are ரொம்ப கம்மி. 26 6 are
156. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.56 வந்து 1.6. இங்கே அதே மாதிரி 7.29. இங்கே தான் டெசிமல் டாட் இருக்குது, இங்கே தான் ஸ்ப்ளிட் வரும், ஏன்னா 2 டிஜிட் தள்ளி போடுவோம் இல்லையா ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து. 7 அப்படிங்கிறப்ப 2 2s are 4, ரிமைண்டர் 3. டெசிமல் டாட் தாண்டி அடுத்த பேரை கீழே கொண்டு வந்தாச்சு. ஸோ தாண்டினோடனே இங்கேயும் டாட் வச்சிடணும். 2வை டபுள் பண்ணால் 4, இங்கே என்ன டிஜிட் போடுறோமோ அதே போடணும். பட் இங்கே 9ல் முடியுது. ஸோ எய்தர் 3ல போடலாம் இல்லை 7ல் போடலாம். 43 3s are ரொம்ப கம்மி. 47 7s are 329. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7.29 வந்து 2.7. தேர்ட் சப்டிவிஷன் 54.84. ஸோ கமாவும் இங்கே தான் வரும். ஒன்னே ஒன்று என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, டெசிமல் டிஜிட்டை தாண்டி நம்ம அடுத்த பேரை கொண்டு வரும்போது கோஷன்லேயும் டெசிமல் டாட் வச்சிடணும். 51ங்கப்ப 7 7s are 49, ரிமைண்டர் 2. நான் டெசிமல் டிஜிட்டை தாண்டி தான் அடுத்த பேரை கொண்டு வரேன். ஸோ நான் இங்கே டாட் வச்சிருவேன். 7 டபுள் பண்ணால் 14. இங்கே என்ன நம்பர் எழுதுறனோ அதே தான் இங்கேயும் போடணும். இது 4ல் முடியுது. எய்தர் 2, ஏன்னா 2 2s are 4, அப்படி இல்லைன்னா 8 எழுதலாம். 8 8s are 64, அதுவும் 4ல் தான் முடியும். ஸோ 142 2s are 284. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5184 என்னன்னு பார்த்தா 7.2. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் 42.25. இங்கேயும் அதே கான்செப்ட் தான். ஸோ இங்கே தான் கமா வரும். 42 6 6 are 36, ரிமைண்டர் 6. நெக்ஸ்ட் பேரை கீழே கொண்டு வந்துடலாம். டெசிமல் டாட்டை தாண்டறனால பாயிண்ட் வைக்கணும். 6 டபுள் பண்ணா 12. இது எல்லாருக்குமே தெரியும், 5ல முடிஞ்சாலே 5 தான். 125 5s are 625, ரிமைண்டர் 0. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 42.25 வந்து 6.5. நெக்ஸ்ட் லாஸ்ட் சப்டிவிஷன் 31.36. ஸோ இங்கே தான் டெசிமல் டாட் இருக்குது, இங்கே தான் கமா, பேரும் பிரிக்கிறோம். 31ங்கிறனால 5 5s are 25, அதெல்லாம் நியரஸ்ட், ரிமைண்டர் 6. நெக்ஸ்ட் பேரை டெசிமல் டாட் தாண்டி கொண்டு வரனால டாட் வைக்கணும். 5 டபுள் பண்ணால் 10. இங்கே எழுதுகிற டிஜிட் தான் இங்கேயும் எழுதணும். 6ல் முடியுதுங்கிறனால 6 6 are 36 or 4 4s are 16, ரெண்டுமே. ஸோ 4 வரலாம் இல்லை 6 வரலாம். 4 ரொம்ப கம்மி. 106 6 தான் நமக்கு 636ன்னு எக்ஸாக்டாக கிடைக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 31.36 என்னன்னு பார்த்தா 5.6. இப்போது ஃபோர்த்து சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபோர்த்து சம், find the least number which must be subtracted from each of the following numbers so as to get a perfect square. ஸோ கொடுத்துருக்கிற நம்பரில் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அதில் எந்த லீஸ்ட் மினிமம் இந்த நம்பராவது சப்ராக்ட் பண்ணால் அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகிடும் அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த லீஸ்ட் நம்பர் கேட்குறாங்க. ஆல்சோ ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஸோ அப்டைன். அப்படி சப்ராக்ட் பண்ணி வரக்கூடிய நம்பருடைய ஸ்கொயர் ரூட்டும் கேட்குறாங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 402. இப்போ நம்ம இதுக்கு ஸ்கொயர் ரூட் டிவிஷன் போடுவோம். ஸோ நம்ம ரெண்டு ரெண்டாக பிரிப்போம் இல்லையா, பேர் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து பிரிப்போம். அந்த மாதிரி பிரிச்சாச்சு. 2 2s are 4. ஸோ நெக்ஸ்ட் பேரை கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னா 0 2ன்னு இருக்கும். இப்போ 2வை டபுள் பண்ணி இங்கே எழுதுறோம்னா 4. இங்கே என்ன நம்பர் போடணுமோ அதே தான் இங்கே போடணும். ஆனால் இங்கே 2 தான் இருக்குது, ரொம்ப கம்மி. இங்கே ஸ்டார்டிங் 141 1s are போட்டாலே 41 ஜாஸ்தி. ஸோ 0s are தான் நம்ம போட முடியும். 40 0s are 0, ரிமைண்டர் 2. இப்போது இந்த 2வை வந்து இந்த வேல்யூவில் சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக ஆகிடும். ரிமைண்டர் இஸ் 2. Therefore 402 should be subtracted by 2 to get perfect square number. So 402 minus 2 வந்து 400. இப்போ இந்த 400 தான் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அதுக்கும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதையும் சால்வ் பண்ணிடலாம். 400
சேம் 2 2s are 4. ரிமைண்டர் 0. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் ரெண்டுமே ஜீரோனா அதில் ஒரு ஜீரோ நம்ம போடணும். பிகாஸ் இது ஸ்கொயர் ரூட் டிவிஷன்ங்கிறனால ஒரு பேருக்கு ஒன்று போடுற மாதிரி. ஸோ 20. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 ஈக்குவல் டு 20. 402 ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அதை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரை நம்ம 400ன்னு மாற்றி அப்புறம் அதுக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம். இப்போ இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் 1989. ஸோ 19ஓட நியரஸ்ட் என்னன்னு பார்த்தா 4 4s are 16. ரிமைண்டர் 3. நெக்ஸ்ட் பேரை கீழே கொண்டு வந்துடலாம். 4 டபுள் பண்ணால் 8. இங்கே பக்கத்தில் எழுதுகிற நம்பர் தான் இங்கேயும் போடணும். இது 9ல் முடியுது. ஸோ இது 9ல் முடியுது. நம்ம அதுக்காக 3 ஆர் 7 அப்படின்னு எக்ஸாக்டாக ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா கொடுத்துருக்க நம்பர் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது, நமக்கு ரிலேட்டடாக தான் வரும். ஸோ நம்ம எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும். அதாவது 82 2s are ரொம்ப கம்மி, 83 3s are அதுவுமே கம்மி, 84 4s are நமக்கு நியரஸ்டாக 336 கிடைக்கும். அப்போ ரிமைண்டர் பார்த்தா 53. ஸோ இந்த 53 இதில் சப்ராக்ட் பண்ணணும். ரிமைண்டர் இஸ் 53. அப்போ 53 should be subtracted from 1989 to get perfect square number. ஏன்னா என்ன ரிமைண்டர் வந்திருக்கோ அதை சப்ராக்ட் பண்ணி விட்டுறணும். விட்டுட்டு அது ரிமைண்டரே வராமல் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடைச்சிரும். 1989ல் 53 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் நமக்கு 1936 கிடைக்கும். இப்போ இந்த 1936க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஆக்சுவலி இப்போ 1936க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் இந்த 44 தான் வரும். ஏன்னா நம்ம இந்த ரிமைண்டர் தான் சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் எல்லாம் சேம் அப்படியே தான் இருக்கும். ஸோ we can try 1936. அதே 4 4s are 16. ரிமைண்டர் 3. நெக்ஸ்ட் பேர் கீழே வந்துடும். 4 டபுள் பண்ணால் 8. 84 4s are 336. அதுதான் நம்ம 84 4s are போட்டிருப்போம். இப்போ ரிமைண்டர் வராது. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1936 வந்து 44. ஸோ ரெண்டாவது தடவை அது பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு போடுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் என்ன போட்டோமோ அதே தான் வரும். நம்ம அந்த ரிமைண்டரை மட்டும் எடுக்க விட்டுருக்கோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் 3250. 5 5s are 25 பண்ணலாம், அதுதான் நியரஸ்ட். ரிமைண்டர் 7. நெக்ஸ்ட் பேர் கீழே வந்துச்சுன்னா 50. 5 டபுள் பண்ணா 10. இங்கே போடுற வேல்யூ தான் மேலேயும் போடணும். ஸோ 750க்கு நியரஸ்டா அப்படின்னு பார்த்தா 107 7s are நமக்கு 749 வரும். இப்போ ரிமைண்டர் 1. ஸோ ரிமைண்டர் இஸ் 1. 3250 should be subtracted by 1. என்ன ரிமைண்டர் வந்திருக்கோ அதை டிவிடெண்ட்லேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணி விடணும். to get perfect square number. அப்போ 3250 minus 1ங்கிறது 3249. இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 3249க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஆக்சுவலி 57 தான் வரும். அது நம்ம தான் ஸ்டெப்பில் காட்டணும். சேம் வேல்யூஸ் தான் வரும். அதனால நம்ம இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு ரொம்ப மெனக்கெட தேவையில்லை. 5 5s are 25. ரிமைண்டர் அதே 7. இந்த 49 கீழே வந்துடும். 5 டபுள் பண்ணா 10. ஸோ 107 7s are 749. ரிமைண்டர் 0. இப்போ இதே மாதிரி ஃபோர்த் சப்டிவிஷன் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபோர்த் சப்டிவிஷன் 825. 825 ரைட் ஹேண்ட் சைடில் தான் 2 டிஜிட்டாக கமெண்ட், ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து தான் 2 டிஜிட்டாக கம்மா போட்டுட்டு வரணும். இப்போது 8 2 2s are 4. ஏன்னா 3 3s are 9 ஜாஸ்தி ஆகிடும். 8ல் 4 போச்சுன்னா 4. நெக்ஸ்ட் பேர் அப்படி வரும் 25. 2 டபுள் பண்ணால் 4. இங்கே என்ன நம்பர் போடுறனோ அதே தான் மேலேயும் போடணும். இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாதுங்கிறனால ரிலேட்டடாக என்ன வருதோ அதை போடணும்.
48 8s தான் எனக்கு இந்த 425க்கு ரிலேட்டடாக வருது, which is 384. 49 9s தான் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. இது சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 41. ஸோ இந்த 41 நம்ம சப்ராக்ட் பண்ணணும். Remainder is 41. Therefore, 825 should be subtracted by 41 to get perfect square number. அப்போ 825ல 41 subtract பண்ணோம் அப்படின்னா 784 கிடைக்கும். ஸோ இப்போ 784க்கு ஸ்கொயர் ரூட் எடுப்போம். சேம் ஆன்சர் தான் வரும். 2 டிஜிட்டுக்கு தள்ளி கம்மா போட்டுட்டேன். 7 இருக்கு. 7க்கு 2 2s are 4. ரிமைண்டர் 3. இந்த 84 கீழே வந்துடும். 2வை டபுள் பண்ணா 4. 48 8s are 384. இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, அதே தான். Therefore, square root of 784 28. இப்போ இதே மாதிரி லாஸ்ட் சப்டிவிஷன் போடலாம். 4000. ஸோ கம்மா போட்டாச்சு. இப்போ 40 பார்க்கணும். 6 6 are 36. ரிமைண்டர் 4. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேர் இந்த 2 ஜீரோஸ் இறக்கிட்டோம்னா 6ஐ டபுள் பண்ணா 12. இங்கே என்ன நம்பர் போடுறனோ அதே தான் மேலேயும் போடணும். 400க்கு ரிலேட்டடாக பார்த்தா 123 3s are 369. ரிமைண்டர் 31. ஸோ இந்த 31 நம்ம 4000 சப்ராக்ட் பண்ணணும். Remainder is 31. Therefore, 4000 should be subtracted by 31 to get perfect square number. நமக்கு perfect square number வேணும்னா நம்ம கொடுத்துருக்கிற நம்பரில் 31 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 4000ல் 31 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3969 கிடைக்கும். இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுப்போம். 3969 ரெண்டு நம்பருக்கு தள்ளி கம்மா போட்டுட்டேன். 39 அகெயின் 39க்கும் 6 6 are 36. ரிமைண்டர் 3. நெக்ஸ்ட் பேர் கீழே வந்துடும். 6ஐ டபுள் பண்ணா 12. 123 3s are 369. நம்ம ஆல்ரெடி அதானே போட்டிருக்கோம். ரிமைண்டர் 0. Therefore, square root of 3969 வந்து 63. இப்போ ஃபிஃப்த் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். Fifth sum, find the least number which must be added to each of the following numbers so as to get a perfect square. ஸோ நம்ம போன சம்மில் சப்ராக்ட் பண்ணோம், இங்கே ஆட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஒரு லீஸ்ட் நம்பர் ஆட் பண்ணால் அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகும் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஆட் பண்ணி வரக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயரோடைய ஸ்கொயர் ரூட்டையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். லாஸ்ட் சம் மாதிரி தான் இங்கேயும் ஸ்கொயர் ரூட் டிவிஷன் போட போகிறோம். ஆனால் இங்கே ரிமைண்டரை அப்படியே சப்ராக்ட் பண்ண முடியாது, இங்கே வந்து ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதோடைய இங்கே ரிமைண்டர் அப்படியே சப்ராக்ட் பண்ண முடியாது இங்கே, ஏன்னா வாட் மஸ்ட் பி ஆடட் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்கொயர் ரூட் டிவிஷன் போட்டுட்டு வரக்கூடிய கோஷன்ட்ல நெக்ஸ்ட் நம்பர் என்ன, நெக்ஸ்ட் நம்பரோடைய ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு பார்த்துட்டு we have to decide what to be added. ஓகே, நம்ம சம்ஸ் போடும்போது இன்னும் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். 525 ஆஸ் யூஷுவல் 2 டிஜிட்ஸ் தள்ளி பிரிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் 5 இருக்கிறனால 2 2s are 4. ரிமைண்டர் 1. நெக்ஸ்ட் பேர் அப்படியே கீழே வரும் 25. 2வை டபுள் பண்ணா 4. 4 பக்கத்தில் என்ன போடுறனோ அதே தான் மேலே போடணும். அது 125க்கு நியரஸ்டாக இருக்கணும். ஸோ 42 2s are 84. ரிமைண்டர் பார்த்தா 41. ஸோ ரிமைண்டர் வந்து 41 வந்துருச்சு. அப்போது 22 ஸ்கொயரை விட இந்த 525 பெருசாக இருக்குது. கரெக்டாக, ஏன்னா 22 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் வருது. இந்த 525 அதோட பெரிய நம்பராக இருக்கிறனால நெக்ஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து 23 ஸ்கொயர். அது கண்டிப்பாக
525 விட லெஸராக இருக்கும். 23 ஸ்கொயர் என்னன்னு பார்த்தோம்னா 529. ஹென்ஸ் number to be added. So 525 கொடுத்துருக்காங்க, ஆனால் நமக்கு 529 இருந்தால் தான் அதுக்கு அடுத்த ஸ்கொயர் கரெக்டாக இருக்கும். அப்போ இங்கே என்ன நம்பர் ஆட் பண்ணணும்னா 529 மைனஸ் 525 சப்ராக்ட் பண்ணோம்னா 4. ஸோ கொடுத்துருக்க கொஷின் 525ஓட 4 ஆட் பண்ணணும். பண்ணால் நமக்கு 529 கிடச்சிரும், which is a perfect square number. Therefore 525 plus 4 equal to 529. அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 529 வந்து 23. இதுக்கு திருப்பி ஸ்கொயர் ரூட் டிவிஷன் போட்டு காட்டணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி 22 ஸ்கொயருக்கு போடும்போதே நமக்கு தெரிஞ்சிச்சு 525 விட அது கம்மியான வேல்யூ இருக்குன்னு தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்கொயரே எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ இட் இஸ் அண்டர்ஸ்டுட். இப்போ இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் 1750. 17னால 4 4s are 16, ரிமைண்டர் 1. நெக்ஸ்ட் பேர் கீழே வந்துடும். 4 டபுள் பண்ணால் 8. 8 பக்கத்தில் என்ன போடணும் அதே தான் மேலே போடணும், ஆனால் அது வந்து 150க்கு கிட்ட இருக்கணும். 82 2s ஆரே ஜாஸ்தி ஆகிடும். ஸோ 81 1s are 81. அப்போது ரிமைண்டர் என்னன்னு பார்த்தோன்னா 69. ஸோ இங்கேயும் 41 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா அது கொடுத்துருக்கிற நம்பரை விட கம்மியாக வருது. அப்போ 42 உடைய ஸ்கொயர் என்ன, இதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு பார்க்கணும். 42 42s are 1764. ஸோ 1750ஓட நெக்ஸ்ட் நியரஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வந்து 1764. ஸோ நம்பர் டு பி ஆடட், என்ன நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா 1764 மைனஸ் 1750. ஸோ சப்ராக்ட் பண்ணால் 14. ஏன்னா இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 14. அப்போ இதில் 14 ஆட் பண்ணணும். Therefore 1750ல 14 ஆட் பண்ணோம் அப்படின்னா அது 1764 ஆகிடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1764 வந்து 42. இப்போ இதே மாதிரி தான் தேர்ட் சப்டிவிஷனும் 252. ஃபர்ஸ்ட் டேக் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 1s are 1, ரிமைண்டர் 1. நெக்ஸ்ட் பேர் அப்படியே வந்துடும். 1 டபுள் பண்ணால் 2. ஸோ 2 பக்கத்தில் என்ன டிஜிட் போடணும் அதே தான் நான் மேலேயும் போடணும், ஆனால் எனக்கு அது 52 152க்கு கிட்ட இருக்கணும். ஸோ 25 5s are 125. இதுதான் எனக்கு நியரஸ்டாக இருக்குது. சப்ராக்ட் பண்ணால் 27. அப்போ 15 ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்கிற வேல்யூவை விட கம்மியாக இருக்குது. 16 ஸ்கொயர் வந்து 256. நமக்கு கோஷன்ட்ல என்ன வேல்யூ வந்திருக்கோ அந்த ஸ்கொயர் வந்து கம்மியாக இருக்குது, ஏன்னா ரிமைண்டர் வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த வேல்யூவான 16 ஸ்கொயர் வந்து நம்ம எப்போவுமே பார்க்கணும். அது வந்து 256. அப்போது நம்பர் டு பி ஆடட், என்ன நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். 256 மைனஸ் 252 சப்ராக்ட் பண்ணால் 4. Therefore கொடுத்துருக்கிற வேல்யூவோட ஒரு 4 ஆட் பண்ணணும். அப்போ அது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக மாறிடும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் 1825. இதுவும் சேம் அதே மாதிரி 1825. 18ஓட நியரஸ்ட் பார்த்தா 4 4s are 16, ஏன்னா 5 5s are 25 ஆகிடும். சப்ராக்ட் பண்ணால் 2. நெக்ஸ்ட் பேர் கீழே வந்துடும். 4 டபுள் பண்ணால் 8. 8 பக்கத்தில் என்ன நம்பர் போடுறோமோ அதே தான் மேலேயும் போடணும். ஸோ 82 2s are தான் கொஞ்சம் நியரஸ்டாக இருக்குது, which is 164. சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 4 அண்ட் இங்கே 6. ஸோ 61 வருது. அப்போது 42 உடைய ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்கிற நம்பருக்கு லெஸராக வருது. ஸோ இதுக்கு அடுத்த நம்பரான 43 ஸ்கொயர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 1849. அப்போ நம்பர் டு பி ஆடட், ஏன்னா கொடுத்துருக்கிற நம்பரை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக ஆக்கணும்னா என்ன நம்பர் ஆட் பண்ணணும், கொடுத்துருக்கிற நம்பர் இந்த நம்பராக மாறணும். ஸோ அதுக்கு என்ன ஆட் பண்ணணுங்கிறது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் தெரிஞ்சிடும். 1849 minus 1825, which is 24. So
24 ஆட் பண்ணணும் கொடுத்துருக்கிற கொஷினோட. தேர்ஃபோர் 1825ஓட ஒரு 24 நம்ம ஆட் பண்ணோம்னு பார்த்தோம்னா நமக்கு 1849 கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1849 வந்து 43. நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் சப்டிவிஷன் 6412. ஸோ இங்கேயும் 64 தனியாக 12 தனியான்னு 2 பேராக பிரிச்சுக்கலாம். 64 வந்து 8 8s are 64. நெக்ஸ்ட் பேர் அப்படியே கீழே வந்துடும். 8 டபுள் பண்ணால் 16. இங்கே என்ன நம்பர் போடணும் அதே தான் மேலேயும் போடணும். ஆப்வியஸாக 12 வந்து 16ஓட ரொம்ப லெஸர் நம்பர் இல்லையா? ஸோ நான் ஈவன் 1s are போட்டாலே எனக்கு ஜாஸ்தி ஆகிடும். 161 1s are ஜாஸ்தியாக போயிடும். ஸோ நான் 0 தான் போடணும். அப்போ தான் 0. ரிமைண்டர் 12. ஸோ 80 ஸ்கொயர் வந்து லெஸராக இருக்குது 6412 விட. அப்போ 81 ஸ்கொயருடைய வேல்யூ, இதுக்கு அடுத்த நம்பர் என்ன, அதோடைய வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா 6561. 81s are 6561. ஸோ நம்பர் டு பி ஆடட், என்ன நம்பர் ஆட் பண்ணணும் கொடுத்துருக்கிற கொஷினை வந்து நம்ம 6561 ஆக்கிறதுக்கு நம்ம என்ன நம்பர் ஆட் பண்ணணும்னு கண்டுபிடிக்க இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கணும். இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி பார்த்தோம்னா 149 கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்கிற கொஷினோடைய 149 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடைச்சிடும். ஸோ அதோடைய ஸ்கொயர் ரூட்டும் கேட்டிருந்தாங்க இல்லையா, விச் இஸ் 81. நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணது தான். இப்போது நெக்ஸ்ட் 6th சம் டிஸ்கஸ் பண்ணலாம். 6th sum. Find the length of the side of a square whose area is 441 meter square. ஸோ ஒரு ஸ்கொயர் இருக்கு. இப்போ அந்த ஸ்கொயரோட சைடு நமக்கு தெரியாது, பட் ஸ்கொயரில் எல்லா சைடும் ஈக்குவல். அதோட ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 441 மீட்டர் ஸ்கொயர். ஏரியாவோட ஃபார்முலா வந்து சைடு இன்டூ சைடு, அது வந்து 441. தட் இஸ் எஸ் ஸ்கொயர் வந்து 441 அப்படின்னா இந்த ஸ்கொயர் ஈக்குவல் டு தாண்டி போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆகிடும். எஸ்ங்கிறது சைடு, சைடு இன்டூ சைடு தான் ஏரியா. இப்போ நம்ம சைடு மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். 441 ஸ்கொயர் ரூட். இதுக்கு நம்ம எந்த மெத்தட்னாலும் போடலாம், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆர் ஸ்கொயர் ரூட் டிவிஷன், இட்ஸ் ஆல் அவர் விஷ். எதில் போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும். நான் இப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் போடுறேன். 441 வந்து நான் 3 டேபிளில் போட போகிறேன். 3 1s are 3, ரிமைண்டர் 1 இங்கே 14 ஆகிடும். 3 4s are 12, அந்த ரிமைண்டர் 2 இங்கே போய்டும் 7. திருப்பி நான் இது 3 டேபிளில் போட போகிறேன். 3 4s are 12, ரிமைண்டர் 2, ஸோ 9s are, அப்புறம் 7 7s are. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 into 3 into 7 into 7. ஸ்கொயர் ரூட்லேருந்து நம்ம வெளியே எழுதும்போது 2 நம்பருக்கு ஒரு நம்பர் எழுதணும். ஸோ 3 into 7 which is 21. அப்போ சைடு ஈக்குவல் டு 21 மீட்டர். அதனால தான் 21 into 21 நமக்கு 441 கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ 7th sum. இன் அ ரைட் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு இருக்குது. அதில் ஆங்கிள் பி வந்து 90 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். A, B, C. இங்கே 90 டிகிரி இருக்கு. If AB equal to 6 cm, BC equal to 8 cm, find AC. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னாலே நமக்கு பைத்தாகரஸ் தியரம் ஞாபகம் வரணும். ஸோ பை பைத்தாகரஸ் தியரம் படி hypotenuse side உடைய ஸ்கொயர் ஈக்குவல் டு sum of the squares of other two side, மிச்சம் இருக்கக்கூடிய 2 சைடு. அப்போது ஏபி ஸ்கொயருங்கிறது 6 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயருங்கிறது 8 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் வந்து 36, 8 ஸ்கொயர் வந்து 64. இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 36 + 64 100. ஸோ ஏசி ஸ்கொயர் 100. ஆனால் நமக்கு தேவை ஏசி. அப்போ இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆகும். 100க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 10. ஸோ 10 சென்டிமீட்டர். ஸோ ஏசியோடைய வேல்யூ 10 சென்டிமீட்டர்.
100க்கு ஸ்கொயர் ரூட்லாம் நம்ம டேரெக்டாகவே போட்டுடலாம். ஏன்னா நமக்கு ஒரு 20 வரைக்குமே வந்து நிறையா போடும்போது ஈஸியாக நமக்கே தெரியும். அதுக்கு மேலே அப்படிங்கிற போது தான் நம்ம ஒரு பிளான் ஃபேக்டரைசேஷனோ ஒரு ஸ்கொயர் ரூட் டிவிஷன் மெத்தடோ அது யூஸ் பண்ணணும். எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அந்த மெத்தட் தான் சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன வேல்யூக்கெலாம் we can directly use it. ஸோ பி சம்மும் அதே தான், ரைட் ஆங்கிள் அட் பி தான். ஸோ இப்போ ஏபி கண்டுபிடிக்கணும். பிசி வந்து 5, ஏசி வந்து 13. சேம் பைத்தாகோரஸ் தியரம் படி ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்னாலே நம்ம பைத்தாகோரஸ் தியரம் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைடு. ஏசி ஸ்கொயர் வந்து 13 ஸ்கொயர், ஏபி ஸ்கொயர் தெரியாது, பிசி ஸ்கொயர் வந்து 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு தாண்டி போகும்போது மைனஸ் ஆகும். 13 ஸ்கொயர் வந்து 169 மைனஸ் 5 ஸ்கொயர் வந்து 25. இதுதான் ஏபி ஸ்கொயரோட வேல்யூ. அப்போ இந்த ஸ்கொயர் ஈக்குவல் டு தாண்டி போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆகிடும். ஸோ ஏபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 மைனஸ் 25ங்கிறது 144. 144க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 12. ஸோ 12 சென்டிமீட்டர் தான் ஏபியோட வேல்யூ. இப்போ 8th சம் டிஸ்கஸ் பண்ணலாம். 8th sum. A gardener has 1000 plants. He wants to plant these in such a way that the number of rows and the number of columns remain same. ஸோ அவங்க கிட்ட மொத்தம் ஒரு 1000 பிளான்ட் இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ரோல 4 பிளான்ட் அப்படின்னா அப்போ 4 ரோ வேணும். ஸோ 4 ரோ 4 காலம், நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் சேமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது ஒரு ஸ்கொயர் நம்பராக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த 1000 பிளான்ட்ஸையும் நம்மளால இப்படி பிளான்ட் பண்ண முடியும். Find the minimum number of plants he needs more for this. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிளான் பண்ணணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகுது. அப்போ இன்னும் எவ்வளோ பிளான்ஸ் இருந்துச்சுன்னா, இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 பிளான்ட் வேணும். ஸோ இந்த மாதிரி இன்னும் எவ்வளோ பிளான்ஸ் தேவைப்படுது அந்த அரேஞ்ச்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு கேட்குறாங்க. இது சிமிலர் டு 5th சம் தான். நம்ம அதில் பண்ணோம் இல்லையா, வாட் ஷுட் பி ஆடட் டு மேக் இட் அஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அதே தான் ஒரு சினாரியோ பேஸ்டாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ 1000க்கு ஸ்கொயர் ரூட் டிவிஷன் போடலாம். 10னால 3, 3s are 9, ரிமைண்டர் 1. நெக்ஸ்ட் பேர் அப்படியே வந்துடும். 3 டபுள் பண்ணா 6. இங்கே என்ன நம்பர் எழுதுறனோ அதே தான் மேலேயும் போடணும். 100க்கு நியரஸ்டாக இருக்கணும். 62 2s ஆரே ஜாஸ்தி ஆகிடும். ஸோ 61 1s are 61. அப்போது ரிமைண்டர் பார்த்தோம் அப்படின்னா 39. ஸோ இப்போது 31 ஸ்கொயர் வந்து இந்த 1000 விட லெஸராக இருக்குது. 31 ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் 1000. அப்போ இதுக்கு அடுத்த நம்பரான 32 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1024. ஸோ இன்னும் எவ்வளோ பிளான்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, நம்பர் ஆஃப் பிளான்ஸ் ரெக்வயர்ட் ஈக்குவல் டு, இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ். 1000 பிளான்ஸ் இருந்தால் பத்தாது, நிறைய இடம் காலியாக இருக்கும். அதுக்கு அடுத்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் 1024 தான். ஸோ 1024 மைனஸ் 1000 பண்ணோம்னா 24. ஸோ இன்னும் 24 பிளான்ஸ் தேவைப்படுது. அப்போ தான் என்ன ஆகும், 1000 பிளான்ஸாக இருக்குது 1024 பிளான்ஸாக ஆகிடும். அப்போது 32 ரோஸ் 32 காலம்ஸில் அதை அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபினிஷிங் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு, hence the gardener requires 24 more plants to arrange it as 32 rows and 32 columns அப்படின்னு நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதி க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட் சம். There are 500 children in a school for PT drill. They have to stand in such a manner that the number of rows is equal to number of columns. How many children would be left out in this arrangement? So similar தான். 500 children இருக்காங்க, நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கணும். அதுபடி நிறுத்திட்டோம்னா மிச்சம் எவ்வளோ சில்ட்ரன் எக்ஸ்ட்ராவாக இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது 4th சம் மாதிரி அந்த ரிமைண்டரை நம்ம எழுதணும். ஸோ 500க்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கொயர் ரூட் டிவிஷன் போட்டோம் அப்படின்னா 2 2s are 4, ரிமைண்டர் 1. நெக்ஸ்ட் பேர் கீழே வரும்.
2 double panna 4, 42 2s are 84 and the remainder is 16. So 16 children வந்து left out இருப்பாங்க. ஏன்னா 22 rows 22 columns அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிடுவோம். பண்ணும்போது 484 children அதில் அகாமடேட் ஆகிடுவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 16 children will be left out. ஸோ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னா number of children 500. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்ததுனால 22 ஸ்கொயர் தான் வந்து 484. Therefore left out children வந்து 16. In each row there will be 22 children ஸோ ஒவ்வொரு ரோலையும் 22 சில்ட்ரன் இருப்பாங்க. லைக்வைஸ் எத்தனை காலம்ஸ் இருக்கும்? லைக்வைஸ் 22 காலம்ஸ் எக்ஸிஸ்ட். ஏன்னா எத்தனை ரோஸ் இருக்கோ அத்தனை காலம்ஸ்க்கு நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். ஹென்ஸ் 16 children will be left out. ஏன்னா மிச்சம் அவங்களுக்கு நிற்க வைக்க முடியாது அந்த ஸ்கொயர் பொசிஷனில். left out on this arrangement because 500 வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. நியரஸ்ட் பார்த்தா 484 தான். அப்போ 22 rows 22 காலம்ஸில் நம்ம வந்து சில்ட்ரனை நிற்க வச்சிட்டோம்னா மிச்சம் 16 சில்ட்ரனை நம்மளால் அகாமடேட் பண்ண முடியாது. இதோட இந்த எக்ஸசைஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்யூ. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.